அப்படா எல்லாத்தையும் அடியும் பீங்க வாடி போ பீங்க நான் பொம்மையை மாட்டி விட்டுருவாங்க கிலோ மாட்டி டைட்டாக பேசுகிறேன் சொல்ல ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு அந்த குச்சு 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 ஒரு மாதிரியாக இருந்ததா எபிசோட் 9ல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். கேட்ஸ் லெஜண்ட் அல்ட்ரா லெஜண்ட் எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணுற இடத்துல நம்ம இன்றைக்கி வந்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இந்த இடத்த நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேரில் நானும் ஒருத்தன். ஸோ அதை பார்த்து தான் நானும் வந்தேன். இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுதான் தீவுத்தடியில் இருக்கும் எக்ஸிபிஷன். ஸோ இந்த இடத்துல செம்ம எல்லாமே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க முதல்ல நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணுவோம். இந்த இடத்த வெளியேருந்து உள்ளே வர்றதுக்கு 40 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை டிக்கெட்டை இப்படி கிழிச்சு கொடுக்கறதுக்கு என்ன நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கிறது கவர்மெண்ட்டு சை. உள்ளே வந்தோன்னே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகும். இல்லை குழந்தைங்களாக வளருது. நான்லாம் போய் கேட்டோன்னா செப்பல் சிப்பி அடிப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக கிட்ஸுக்கான இடம் போல் ஃபுல்லாக வந்துட்டு பர்ச்சேசிங். இந்த சைடு நம்ம போகணுன்னா நம்ம காசு கறியாயிடும். நான் இது உள்ள என்னென்ன இருக்குது கண்ணாடினா புரியல வந்து பெருத்து சின்ன அப்படிங்களா? எவ்வளோ டிக்கெட்டு? உள்ளே போகலாமா? இப்போது எங்கே வாங்கணும்? பாபா அங்கே உட்காந்துருக்கோங்களா? இங்கே தெரியல. என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டோம். இந்த கண்ணாடியில் நான் பெருசாக தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன? என்னடா இதுக்காடா 50 ரூபா? அட பாவீங்களா ப்ளீஸ். இது வயிற்றுலேருந்து கீழே வரைக்குமே ஒரு ஷேப்பில் தெரியுது. ப்ளீஸ் டோன்ட் டச் த கிளாஸ். பொக்கிஷ் அது போல். ஆனால் வெறும் 50 ரூபா. ஏமாந்து உள்ள இனிமேல் எதுலேயும் போகக்கூடாது போல் நம்ம. ஆளு நான்லாம் விளாட வேண்டிய கேமே இதாங்க. கண்டிப்பாக தோற்றுருவேன். அது அப்பாற்பட்ட விஷயம். விளாடுவோமா ப்ரோ? நான் கண்டிக்கவே மாட்டேன் எனக்கு பசங்க. ப்ரோ அவனுக்கு ப்ரோவா? ப்ரோ தான். ப்ளீஸ் டேக் யுவர் டோக்கன். யுவர் பை 5 டோக்கன் 1 கேம். என்னடா அதெல்லாம்? ப்ரோ ப்ளே பண்ணலாமா? 50 ரூபா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னா சொன்னீங்க? பில்லோ தலைகாணி. செகண்டு குட்டி பொம்மை. 3ஆவது சைடில் செக்கிட்டு. ஓகே எதனா ஒன்று அடிக்காம பார்க்கலாம். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? டோக்கன்லாம் கிடையாதா? அப்படியே அடிக்க வந்தேனா? இது போதும். ஏன் அப்படி செல்லியாகிற போய் அடிக்கல அப்படா எல்லாத்தையும் அடியும் பீங்க வாடி போ பீங்க நான் பொம்மையை மாட்டி விட்டுருவாங்க கிலோ மாட்டி. டைட்டாக பேசுகிறேன். வேற கேம் விளையாடுங்க. வேற கேம் இருப்பா. இதுவே இது முதல்ல ஜெயிப்போமா பார்ப்போம். அடி உராத. இந்த ஒன்றுக்காக என் ப்ரைஸ் 50 ரூபா காலி. த கிரேட்டஸ்ட் மேஜிக் ஷோ. உள்ள என்னன்னா என்ன மேஜிக் ஷோ இது?
காட்சிகளை கண்டு ஆச்சரியப்படுங்கள், ஆனந்தப்படுங்கள். லேசர் ஷோ லேசர் லைட் இருக்குல்ல, ஆமாண்ணா. மியூசிக்லாம் வரும். ஓகே ஃபீலே வேற மாதிரி இருக்கும். வாங்க மேஜிக் ஷோ பார்க்க வாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் இங்க நடக்கிற இந்த மேஜிக் ஷோக்கு வாங்க. சொல்ல மாட்டியாடா போர்டை மட்டும் பார்த்தா போதுமா? உண்மையான மாயாஜால எலைட் ஃபிஷ் மீன் கடிக்கிற விளாட்டு, மீன் கடிக்கிற விளாட்டு விளாடுமா? அது மூலம் ஆச்சு. மீன் கடிக்கிற விளாட்டு விளாடுமா? ஒன்றும் ஆகாதுல்ல. பேண்ட் லிஃப்ட் பண்ணிக்குவோம். அது ஏய் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். நிறைய இருக்கா மீன் கடிக்குது. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. இனி மாற்றம் காரில் கால் தான் வெள்ளையாகுது. My water is daily changed. I have temperature controlled filter. I maintain the clean and safe. It's nice to tissue and make happy. மொத்தம் கொடுது கடிக்க தான் செஞ்சது. மீன் என்னை சிறப்பாக கடிச்சிச்சுங்க. சரியான கடி கடிச்சிட்டு நல்லா இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக ஒரு எப்படி சொல்கிறது, அது சொல்ல ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அந்த குச்சு 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 ஒரு மாதிரியாக இருந்ததா எனக்கு. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பக்கத்துலலாம் கத்துறாங்க, ஏதாவது சவுண்டு கொடுக்கல அசிங்கமாக ஆகிடும்ட்டு. இல்லைனா வந்துட்டு நானும் சவுண்டு கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு பதில் அவங்க கொடுத்துட்டாங்க சவுண்டெல்லாம். அப்படியே சிரிப்பாக போச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போகிறேன் டோக்கன் எடுக்க போகிறாங்க. பார்த்துட்டு சுற்றுறோம். நானும் ஒரே ஆள் தான் இருப்போம் போல. சீக்கிரமான எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன். சுத்த போகிறேன். எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் பறக்கிறேங்க. இந்த சாலை தான் எனக்கு எப்பவுமே இது ரொம்ப பிடிக்குங்க. என்னை விளாடும் போது நாளை நிப்பாட்டான். எதுக்கு நிப்பாட்டிங்க ஐயா? இப்போ கீழே ஏறுறாங்களா?
मजा 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 आ गया இது ஸ்டார்ட் எனக்கு தலைலாம் சுத்துது இருக்கேவா சுத்துறாங்க எனக்கு தலைலாம் சுத்துதுங்க அவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கானுங்க பாதிரி நீ பாட்டுறா வந்துடான்ட்டு ஐயோ தலையில தான் சுத்துது கிருகிருன்னு ஆயிடுச்சு எனக்கு ஒரு பக்கம் ஐயோ சத்தியமா கூட ஆள் இருந்தாலும் பரவாயில்ல கூட ஆள் இல்லையா தலையிலெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு வா கிருகிருன்னு ஆகிடுச்சு அதில் இறங்கி வந்துட்டேன் போடா நான் வரல பாதாள கிணறுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து உள்ளே ரைட் பண்ண முடியாதான், வெளியே வந்து ஷோ மட்டும் தான் காட்டுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க போய் ஷோ பார்க்க. யா
பார்த்துருந்தீங்கன்னா மஜாவாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறேனே தெரில, அந்த மாதிரி தான் நான் நின்றுட்டுருக்கேன். எக்ஸலண்ட்ங்க, வேறு லெவல். அந்த காசு வாங்குறதும் சரி, அந்த கோஆர்டினேஷனும் சரி, அச்சு உதறிட்டுக்கிறாங்க. ஸோ லவ் யூ கைஸ், எல்லாருமே லவ் யூ. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு இது. ஸோ